தொடர் விடுமுறை தினத்தை ஒட்டி ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரையில் பக்தர்கள் குவிந்திருக்கிறார்கள். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கார்த்திக் இணைகிறார். கார்த்திக், தொடர் விடுமுறை காரணமாக பக்தர்களுடைய வருகை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அதிகமாக காணப்படுது? பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் எந்த அளவிற்கு செய்யப்பட்டிருக்கின்றன? விவரங்கள் என்ன கார்த்திக்? உலக பிரசித்தி பெற்றது ராமேஸ்வரம் ராமநாதசாமி திருக்கோயில். இந்த திருக்கோயிலுக்கு தினந்தோறும் தமிழகம் மட்டும் இல்லாமல் இந்தியாவிலிருந்து பல்வேறு மாநிலங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் வருகை தருவது வழக்கம். நிலையில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு தொடர் விடுமுறை பாத்தீங்கன்னா இன்றைக்கு காலை முதலே ராமேஸ்வரத்துக்கு ஏராளமான பக்தர்கள் வருகை தந்தாங்க. ராமேஸ்வரம் வருகை தந்த பக்தர்கள் முதல்ல அக்னி தீர்த்த கடல்ல புனித நீராடிட்டு தங்களோட வாழ்ந்து மறைந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு நடத்தினாங்க. அதைத் தொடர்ந்து ராமேஸ்வரம் ராமநாதசாமி திருக்கோயிலில் உள்ள 22 புனித தீர்த்தங்களை நீராடி விட்டு ராமநாதசாமி பருவமனை நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்து வராங்க. இன்னைக்கு கூட்ட நெரிசல் அதிக அளவில் இருப்பதாக பாத்தீங்கன்னா காவல்துறை சார்பிலையும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க. அதே போல கோயில் நிர்வாகம் சார்பில் பாத்தீங்கன்னா பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அதிகமான வாகனங்கள் வந்திருப்பதன் காரணமாக ராமேஸ்வரம் நகர் முழுவதும் பாத்தீங்கன்னா போக்குவரத்து நெரிசலே காணப்படுகிறது. போக்குவரத்து போலீசார் வண்டிகளை சரியாக அனுப்பினாலும் அதிக அளவில் இன்னைக்கு ராமேஸ்வரம் வாகனங்கள் மக்கள் தெரிவிக்கின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.